வாக்காளர் பெருமக்களே, பெண்ணுகளே, தாய்மார்களே, மாணவ மாணவிகளே, ஆட்டோ ஓட்டுநர்களே, ஓட்டுநர்கள், அனைத்து கோயில் தொழிலாளர்களுக்கும் அண்ணா புரட்சி தலைவர் அண்ணா சார்ந்த முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்கள் நிதியமாகிய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மக்களது பொருளாதார வாழ்வுகளை எல்லாம் சுண்ணாமல் கலாச்சாரத்தை பார்ப்பதற்காக தாய்மார்கள் செய்வது மாறி மாறி ஆட்சி செய்வதும் ஆளுங்கட்சியை எதிர்கட்சிகள் வாக்களித்து நமக்கு கிடைக்கப்பட்டது என்ன பரிசுகள் மட்டும்தான். ஒவ்வொரு கட்சியும் மாறி மாறி ஆட்சி கொண்டிருக்கிறாங்க. என்ன நம்மளுக்கு நடந்தது? எல்லாத்தையும் வரி, அரிசியில வரி, பருப்பு வரி, டீசல் வரி, பெட்ரோல் வரி, சுத்தப்பட வரி, படிப்புக்கு வரி, கல்விக்கு வரி, மருத்துவ வரி, இலவச தேவை. நமக்கெல்லாம் ஓட்டு 500, 1000 ஓட்டு வாங்கிவிட்டு மக்களுக்கு ஓடாத இலவச கொடுத்து ஏமாறு நம்மளால் வாக்களித்து கல்வியில் வைத்திருக்கிறார். அன்றாட வருமானம் கூலி வேலை செய்து வருகின்ற 500,000 வருமானத்துக்கு போதுமா? சம்பாதிக்கிறதா சொன்னால் நிர்வாகத்துக்கே பணம் கொடுத்தோம். 200 ரூபாய்க்கு வீட்டு வரையெல்லாம் இன்னைக்கு 2000 ரூபாய் மாறி சாதாரண ஒரு சுற்றுலா 1000 ரூபாய் 2000 வரையெல்லாம் 20,000 வரையில் அதையெல்லாம் உயர்த்தி என்ன கிடைக்கும்? எதுவுமே இல்லை. இலவச போட்டியில நம்மையெல்லாம் வாக்குகளை பெற்று அரசியலில் கூடுதல் வேளாண் பயன்படுத்த போகிறாங்க. ஒரு மாற்றத்தை உருவாக்குங்கள். ஏமாற்றத்தோடு இனியும் ஒரு பெரிய மாற்றத்தை கொள்வார்கள் தாய்மார்கள் பெறுவார்கள். அண்ணா புரட்சி தலைவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கழக வேட்பாளராக 234 தொகுதிகளிலும் வேற 7 தலைமைக்கு மக்களுக்காக சேவை செய்த வரவேற்று எங்கள் பொன்னான தலைவர் டாக்டர் வி எஸ் சுகுமார் அவர்கள் 234 தொகுதிகளுக்கும் களம் கண்டு கழக வேட்பாளரை ஆதரித்துக் கொண்டு இன்று திருப்பூர் மாநகராக பெற்று சட்டமன்ற தலைவர்